ஒரு அழகான கிராமத்தில் ஆதி என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் தந்தை மரவேலை செய்து குடும்பத்தை நடத்தினார். மிகவும் உழைப்பாளியான அவர் ஒருநாள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். வீட்டில் பணமும் இல்லை. ஆதிக்கு தந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை அதிகமாக இருந்தது. ஒருநாள் காடோரத்தில் மாட்டை மேய்த்துக் கொண்டிருந்தபோது பழைய ஒரு குடிசையின் அருகில் மண்ணில் பாதியாக புதைந்திருந்த ஒரு பழமையான பெட்டியும் அதன்மேல் பொறிக்கப்பட்டிருந்த ஒரு வரைபடமும் ஆதியின் கண்ணில் பட்டது. அந்த வரைபடத்தில் இந்த காட்டிற்குள் ஒளிந்திருக்கும் மாயப் புதையல் பற்றிய குறியீடுகள் இருந்தன. இந்த புதையலை கண்டுபிடித்தால் என் தந்தையை நான் காப்பாற்ற முடியும் என்று எண்ணி துணிந்து பயணம் தொடங்கினான் ஆதி. காட்டுக்குள் சிறிது தூரம் நடந்து சென்றதும் ஒரு முதியவர் கால் சரிந்து விழுந்து துடித்துக் கொண்டிருந்தார். ஐயா, உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டான் ஆதி. தாயே, தண்ணீர். நடக்க முடியவில்லை என்று அவர் பலவீனமாக சொன்னார். ஆதி சிந்தித்தான். நான் இப்போது நின்றால் புதையல் தாமதமாகும். ஆனால் இந்த மனிதரை விட்டுச் சென்றால் அவர் உயிர் போகும். அவன் உடனே அருகிலிருந்த ஓடையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து குடிக்க வைத்தான். மரக்கிளை ஒன்றை ஊன்றுகோலாக செய்து அவரை பாதுகாப்பான இடம் வரை அழைத்துச் சென்றான். முதியவர், குழந்தாய், நீ மிக நல்லவன், கடவுள் உன்னைக் காக்கட்டும் என்று ஆசீர்வதித்தார். சிறிது தூரம் சென்றதும் ஒரு வேகமாக ஓடும் பெரிய நதியை ஆதி கடக்க வேண்டியது வந்தது. பாலமும் இல்லை, கயிறும் இல்லை. நீர் மிகவும் ஆழமாக இருந்தது. திரும்பிவிடலாமா என்று ஒரு கணம் அவன் மனம் சோர்ந்தது. ஆனால் தந்தையின் முகம் நினைவுக்கு வந்தது. அவன் அருகிலிருந்த வறண்ட மரங்களை ஒன்று சேர்த்து ஒரு சிறிய மிதவை அமைத்தான். அதன் மீது மெதுவாக ஏறி தைரியத்துடன் நதியைக் கடந்தான். அடுத்ததாக அவன் ஒரு இருண்ட குகைக்குள் நுழைந்தான். அங்கே சருகுகளுக்குள் ஒரு பெரிய பாம்பு சுருண்டு கிடந்தது. பயத்தில் ஆதி ஓடிவிட நினைத்தான். ஆனால் மெதுவாக கற்களை வீசி அமைதியாக வழிமாற்றிக் கொண்டு வெளியேறினான். பல மணி நேர பயணத்திற்குப் பிறகு அந்த வரைபடத்தில் குறிக்கப்பட்ட இடத்தை ஆதி அடைந்தான். அங்கே ஒரு பெரிய கல். அதன் கீழே தோண்டியபோது ஒரு பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட புதையல் பெட்டி கிடைத்தது. பதற்றத்துடன் அதைத் திறந்தான். அதற்குள் தங்கமும் இல்லை, வைரமும் இல்லை. அதற்கு பதிலாக உள்ளே 3 பொருட்களும் ஒரு கடிதமும் இருந்தன. ஒரு சிறு தங்க நாணயம், ஒரு மருந்துப் புட்டி, ஒரு விதை. அந்தக் கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது: நீ இந்தப் புதையலை அடைந்தது உன் கருணை, தைரியம், பொறுமை ஆகிய 3 குணங்களால்தான். தங்க நாணயம் உன் உழைப்பின் தொடக்கம், மருந்து உன் தந்தையின் உயிர், விதை உன் எதிர்கால வளம், உண்மையான புதையல் உன் நல்ல மனமே. ஆதியின் கண்களில் ஆனந்தக் கண்ணீர் வழிந்தது. அவன் உடனே வீட்டிற்கு ஓடி வந்து அந்த மருந்தை தந்தைக்குக் கொடுத்தான். சில நாட்களில் தந்தை முழுவதும் குணமடைந்தார். தங்க நாணயத்தை வைத்து சிறிய ஒரு கடை தொடங்கினர். அந்த விதையை வீட்டின் முன் நட்டு வளர்த்தனர். சில ஆண்டுகளில் அது பெரிய மரமாகி நிறைய கனிகளைத் தந்தது. அந்தக் கனிகளை விற்று அவர்கள் செல்வந்தர்களானார்கள். ஆனால் ஆதி என்றும் மனதில் வைத்திருந்தது ஒன்று: நல்ல பண்புகளே வாழ்க்கையின் உண்மையான புதையல். கதையின் நெறி நேர்மை, கருணை, தைரியம் ஆகியவை இருந்தால் வாழ்க்கையில் எந்த பெரிய சிக்கலும் வெற்றியாகும்.